யூரின் போற பாதையில டியூப் போட்டாச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் வயசாச்சு, வாழ்க்கை முழுக்க இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஒரு தடவை யூரின் போற பாதையில கத்தீட்டர் போட்டாங்க அப்படின்னாலே வாழ்க்கை முழுக்க அந்த டியூப் கத்தீட்டரோட தான் இருக்கணுங்கிற ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் நிறைய பேருக்கு இருக்கு. ஆமாங்க, முன்னாடி காலத்துல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இல்லாத சமயத்துல சிம்பிளான சொல்யூஷனா இந்த போலீஸ் கத்தீட்டர், அதாவது யூரின் போற பாதையில போற டியூப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா யூராலஜிஸ்டும் சொல்லிட்டு இருந்தோம், கொஞ்சம் வயசாச்சு, ஒரு 90 வயசாச்சு, அவருக்கு இனிமே ஆபரேஷன் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல போலீஸ் கத்தீட்டர் போட்டுட்டு வாழ்க்கை முழுக்க இருங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இந்த காலத்துல நிறைய டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, அனஸ்தீஷியால நிறைய மாறுதல்கள் வந்துருச்சு, உங்களோட எண்டோஸ்கோப்ஸ்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, டெஸ்ட் பண்ணி பாக்குற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஊர்லயே பக்கத்திலேயே அவைலபிளா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால இந்த காலத்துல டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த கத்தீட்டர் போட்டா வாழ்க்கை முழுக்க வச்சுக்கணுங்கிற அவசியம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைச்சு. ரொம்ப அபூர்வமான சில பேஷண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த கத்தீட்டர் பெர்மனன்ட் சொல்யூஷனா ஆஃபர் பண்றோம் இந்த காலத்துல. ஸோ அதனால ஒரு தடவை எப்போவாது எமர்ஜென்சிக்கு நீங்க ஒரு டாக்டரை பார்க்க போகும்போது அவங்க யூரின் போற பாதையில டியூப் போடணுங்க, யூரின் ஃபுல்லா தேங்கி இருக்குன்னு சொன்னா வாழ்க்கை முழுக்க போட வேண்டிய அவசியம் இருக்கும்னு நினைச்சு பயந்துக்காதீங்க. தயவு செய்து அதை அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் யூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அந்த டியூபை எடுக்கிறதுக்கு என்ன வைத்திய முறைகள் அவசியங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க.